வணக்கம். உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போன அந்த ஒரு நபர மறுபடியும் நீங்க நம்பணும் அப்படின்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன், தெளிவா புரிஞ்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எத்தனை முறை ஒரு புத்தகத்த படிச்சாலும், அந்த புத்தகத்தினுடைய கடைசி பக்கம் அந்த முடிவுரை இருக்கு பார்த்தீங்களா? அது மாறவே மாறாதுங்க. அதே மாதிரி தான் சில மனுஷங்க எத்தனை தடவை உங்ககிட்ட திரும்ப வந்தாலும், அவங்க திரும்பி வந்திருக்காங்களா அப்படிங்கிறத நல்லா கவனிச்சுக்கோங்க. சில மனுஷங்கள நாம என்னதான் சொன்னாலும் திருத்தவே முடியாதுங்க. அவங்க திருந்தி வந்திருக்காங்க அப்படின்னு நீங்க வேணா நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா அவங்க மனசுக்குள்ள அதே நஞ்சு கலந்த எண்ணத்தை மனசுக்குள்ள வச்சுட்டு தான் இருப்பாங்க அப்படிங்கிறத மறந்து போயிடாதீங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டு போனவங்கள நீங்க ஒரு நிமிஷம் ஏத்துக்கிறதுக்கு முன்னால மறுபடியும் ஒரு தடவை நல்லா யோசிச்சு பாருங்க, பரிசீலனை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா யோசிச்சு அவங்கள ஏத்துக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணுங்க. அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க. என்னைக்குமே உங்களை விமர்சிக்கிற எல்லாருமே அறிவாளியா இருப்பாங்க அப்படின்னு கனவுல கூட நினைச்சிடாதீங்க. உங்களை விமர்சனம் பண்றாங்க அப்படின்னா அவங்க அத்தனை பேரும் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு தான் விமர்சனம் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறது நம்மளுடைய மிகப்பெரிய முட்டாள்தனம். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களை விமர்சனம் பண்ற முக்கால்வாசி பேரு ஒண்ணுமே தெரியாத முட்டாளா தான் இருப்பாங்க அப்படிங்கிறத நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ யார் உங்களை விமர்சனம் பண்ணாலும் அதை நினைச்சு கவலைப்பட்டுட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. ஸோ உனக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்களே ஒரு கேள்வியை கேட்டுக்கோங்க. கேட்டுக்கிட்டு உங்க வேலையை நீங்க பார்த்துட்டு வந்துகிட்டே இருங்க. தேவையில்லாம இதெல்லாம் நினைச்சு உங்களோட நேரத்தை வீணடிக்காதீங்க. வாழ்க்கையில நாம பிடிச்ச வாழ்க்கைய சில பேர் வாழ்ந்துட்டு இருப்பான், அவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழுவான். ஸோ அந்த மனுஷன்லாம் அதிர்ஷ்டசாலிங்க. ஆனால் என்னைக்குமே எந்த வாழ்க்கையா இருந்தாலும் அதை பிடிச்சி அது பிடிச்ச மாதிரி வாழ்றான் பார்த்தீங்களா, அவன் தாங்க புத்திசாலி. ஸோ நம்மளோட வாழ்க்கையில நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே அமையும் அப்படின்னு நினைக்கிறதும் மிகப்பெரிய முட்டாள்தனங்க. ஸோ கிடைச்ச வாழ்க்கை எதுவா இருந்தாலும் சரி, அதுல இருக்கிற சந்தோஷத்தை நாமளா ஏற்படுத்திக்கணும். ஸோ நான் ஒரு சின்னதா ஒரு வார்த்தையை காலையில நான் வாட்ஸ்அப்ல படிச்சுட்டு இருக்கப்போ சில வார்த்தைகளை பார்த்தேங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில இன்னைக்கு மாறிடும் நாளைக்கு மாறிடும்னு, காலங்கள் மாற மாற எல்லாமே மாறிடும் அப்படின்னு நாம வேணா நினைச்சிட்டு இருப்போம். ஆனா நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா காலங்கள் ஓட ஓட நம்மளுக்கு அந்த பொறுப்புகள் அதிகமாயிட்டே தான் போகுமே தவிர எதுவுமே இங்க மாறாதுங்க. ஸோ நமக்கான சந்தோஷத்தை நாம தான் உருவாக்கிக்கணுமே தவிர யாரும் உங்களுக்கான சந்தோஷத்தை உங்க கையில தூக்கிட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. என்னைக்குமே தவறுகள் என்னைக்குமே உங்களுடைய தவறுகளை உங்ககிட்டயே சுட்டி காமிக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க என்னைக்குமே கெட்டவங்களா இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி மனுஷங்களை தயவு செஞ்சு இழந்துராதீங்க. ஏன்னா அந்த மனுஷங்க என்னைக்குமே அடுத்தவங்க முன்னால உங்களை தலை குனிய விட மாட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கடன் வாங்கி இங்க நிறைய பேரு சொத்து சேர்த்து வச்சுட்டோம் அப்படின்னு பெருமையா நினைச்சிட்டு இருப்பாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. கடன் வாங்கி சொத்து சேர்த்து வச்சு அதுல பெருமைப்படுறதை விட நம்ம கிட்ட சொத்தே இல்லாம கடனே இல்லாம நம்ம கிட்ட சொத்து இல்லாத ஏழையா இருந்தா கூட அதுல சந்தோஷப்பட்டுக்கிட்டு உங்க வாழ்க்கைய நிம்மதியா அனுபவிச்சுட்டு போய்கிட்டே இருங்க. அதை விட்டுட்டு கடன் வாங்குறேங்கிற பேர்ல உங்க வாழ்க்கைய நான் லக்ஸூரியா வாழணும், நான் சொத்து சேர்த்து வைக்கணும், பணம் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கடன் மேல கடன் வாங்கி கடைசியில நிம்மதியை இழந்துட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சோண்டு காலம்தாங்க. இருக்கிற காலத்தை சந்தோஷமா அனுபவிச்சுட்டு போகணும்னு நினைங்க. அதை விட்டுட்டு கடனை உடனே வாங்கியாவது நான் வீடை கட்டிடணும் அப்படின்னு வீட்டை கட்டிட்டு அதுக்கு இஎம்ஐ கட்டுறதுக்குள்ள உங்களுக்கு தலைவலி பிடிச்சி வாழ்க்கையே வெறுத்து போன தருணங்கள் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ அதுக்காக நீங்க கடனே வாங்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரலைங்க. தன்னுடைய சக்திக்கு மீறி கடன் வாங்குற சில பேருக்கு நான் சொல்றேன் ஒரே ஒரு அட்வைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா,
கொஞ்சமாவது இப்போ ஒரு வீடு கட்டுறேன் அப்படின்னா என்கிட்ட கொஞ்சமாவது பணம் இருக்கு, அதுக்கு அட்லீஸ்ட் பாதி பணமாவது வச்சுக்கிட்டு நீங்க அதுக்கு மேல கடன் வாங்கி வீடு கட்ட ஆரம்பிங்க. வாங்குறது அத்தனையும் கடனை வாங்கி நான் வீடு கட்டிட்டு எப்படியாவது கடனை கட்டிடுவேன் அப்படின்னு என்னைக்குமே நினைக்காதீங்க. அது மிகப்பெரிய முட்டாள்தனம். அது கடைசியில உங்களை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்திடும். ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. வெற்றி அப்படிங்கிறது பணத்தை சம்பாதிக்கிறதுல மட்டுமே கிடையாதுங்க. இங்க நிறைய பேர் ஓடி ஓடி உழைக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குதுங்கிறதையே மறந்து போயிட்டு எப்ப பார்த்தாலும் பணம் பணம் பணம்னு பணத்தை துரத்திக்கிட்டே வாழ்க்கையில முக்கால்வாசி நாட்களை வீணடிச்சிருப்பாங்க. அதுக்கு பேர் வெற்றிலாம் கிடையவே கிடையாதுங்க. நீங்க பணத்தை மட்டும் சம்பாதிச்சு வைக்கிறதுக்கு பேர் வெற்றி கிடையாதுங்க. என்னைக்கு நாம நிம்மதியை இழக்காம சந்தோஷத்தை இழக்காம ஒரு வாழ்க்கையை வாழ்றோமோ அதுக்கு பேர் தான் வெற்றி அப்படிங்கிறத நல்லா மனசுக்குள்ள பதிய வச்சுக்கோங்க. இங்க நிறைய பேர் அது யோசிக்கிறதே கிடையாது. பணம் காசு இருந்தாவே போதுங்க, நான் வாழ்க்கையில அச்சீவ் பண்ணிட்டேன், எல்லாத்தையும் சாதிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு கெத்தா சில பேர் சுத்திட்டு இருப்பாங்க. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க மனசுக்குள்ள ஏகப்பட்ட ஏக்கங்களும் ஆசைகளும் கனவுகளும் இருக்கத்தான் செய்யும். ஸோ வயசு போனதுக்கு அப்புறம் திரும்பி போய் அந்த வாழ்க்கையை நம்ம அனுபவிச்சுட்டு வர முடியாதுங்க. ஸோ வாழ்க்கை இந்த நொடி இந்த நிமிஷம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா மறுபடியும் வரப்போறது கிடையாது. ஸோ இருக்கிற நாட்களை அழகா சந்தோஷமா அனுபவிச்சுட்டு ஒவ்வொரு நாட்களையும் கடத்துங்க. அதை விட்டுட்டு இன்னைக்கு நாள் போனா போதும்பா, எப்படியாவது இந்த நாளை நம்ம ஓட்டிடணும் அப்படின்னு குப்பரை படுத்துக்கிட்டு நாம் அப்படியே தூங்கி எழுந்திருச்சு நாட்களை ஓட்டணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த உலகத்துல வாழ்றதே வேஸ்ட்டுங்க. ஸோ தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. இங்க குணம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், குடும்பத்துல இருக்கிறவன் தான் மதிக்க மாட்டான். ஆனா பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகமே உங்களை மதிக்காது. ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நான் பல தடவை சொல்லியிருக்கிறேங்க, நீங்க சந்தோஷமா வாழ்றதுக்கு உங்களுக்கு பணம் தேவையோ இல்லையோ தெரியாது. ஆனா கௌரவமா ஊருக்குள்ள கெத்தா மரியாதையா வாழணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா பணம் அப்படிங்கிற ஒண்ணு நமக்கு தேவைதான். ஸோ வாழ்க்கையில இப்படியே உட்கார்ந்துருந்தோம் அப்படின்னா எதுவுமே மாற போறது கிடையாதுங்க. நாட்கள் வரும், காலங்கள் பதில் சொல்லும், கர்மா எல்லாத்தையும் பார்த்துக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு உட்கார்ந்துருந்தோம்னா கடைசி வரைக்கும் நம்மளை மாத்துறதுக்கு அந்த கடவுளே இறங்கி வந்தாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன், இன்னையில இருந்து வாழ்க்கையில என்ன பண்றோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. உழைக்க ஆரம்பிங்க. 10 ரூபாய் நம்மளாலையும் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில எல்லாருமே உழைக்க ஆரம்பிங்க. ஸோ இதுல ஆண்கள் தான் சம்பாதிக்கணும், பெண்கள்லாம் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா வீட்டில் பிள்ளைகளை பார்த்துட்டு இருந்தா போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை தயவு செஞ்சு இதுக்கு மேல வளர்த்துக்காதீங்க. ஒவ்வொரு பெண்ணும் தான் சம்பாதிக்கிற அந்த சம்பாதியத்துல இருந்து நீங்க எடுத்து செலவு பண்ற அந்த காசுல இருக்கு, அந்த காசு வந்து சாதாரணமா உங்களுக்கு ஒரு ஒரு 10 ரூபாய் 20 ரூபாயா கூட தெரியல. ஆனா அது தன்மானத்தோட நம்ம செலவு பண்றோம் அப்படிங்கிற அந்த கெத்து இருக்கு பாத்தீங்களா, அது எவ்வளோ காசு கொடுத்தாலும் உங்களுக்கு வராது. அது எத்தனை பேர் எவ்வளோ கோடி கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காதுங்க. நீங்க சம்பாதிக்கிறதுல உங்க சொந்த காலில் நீங்க உழைச்சி அதை செலவு பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு தன்மானத்தை கொடுக்கும். ஸோ தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. அடுத்தவங்க கிட்ட நீங்க வாக்குவாதம் செய்யறதுனால உங்களுக்கு ஒண்ணுமே மாற போறது கிடையாதுங்க. நீங்க எந்த வகையிலையும் பலவீனமானவங்களா மாற மாட்டீங்க, எந்த வகையிலையும் குறைஞ்சு போயிட மாட்டீங்க. நீங்க நினைக்கிறீங்க அவன் என்கிட்ட சண்டைக்கு வரான், அவன்கிட்ட வந்து நான் எப்படி விட்டு கொடுத்துட்டு வர்றது, அவன் பேசிக்கிட்டே இருப்பான் நான் எப்படி அமைதியா இருக்கிறது அப்படின்னு பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளோட வாழ்க்கையில எதுவுமே மாற போறது கிடையாதுங்க. நீங்க பேசாம விட்டுட்டு வந்துடுறதுனால நீங்க ஒரு கோழையாவோ இல்ல ஒண்ணுமே தெரியாத ஒரு மனுஷனாவோ இருக்கீங்க அப்படின்னு இந்த உலகம் உங்களை சொல்லும் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. சூரியனை பார்த்து நாய் குலைச்சா நாய்க்கு கேடா சூரியனுக்கு கேடா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு பாத்தீங்களா, அதை மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு உங்களை பார்த்து திட்டுறவங்களை விமர்சனம் பண்றவங்களை நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க பாட்டுக்கு அமைதியா மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு வந்துகிட்டே இருங்க. ஸோ நீங்க வாக்குவாதத்தை நிறுத்துறதுனால நீங்கள் ஒரு கோழையா இருக்கவே முடியாதுங்க. அதே சமயத்துல உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய நேரத்தையும் தேவையான சில விஷயத்துக்கு நீங்க பயன்படுத்துவீங்க. அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்க கிட்ட வாக்குவாதம் பண்றதுனால நம்மளோட வாழ்க்கையில ஒண்ணுமே மாறிட போக கிடையாதுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு மரியாதை அளிக்கக்கூடிய, மரியாதையா பேசக்கூடிய, உங்களை மரியாதையா நடத்தக்கூடிய அந்த நபர்களை என்னைக்குமே உங்க வாழ்க்கையில தேர்ந்தெடுங்க. ஏன்னா அன்பை விட நம்மளுக்கு மரியாதை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. எதையுமே
சரியா தேர்ந்தெடுக்க நீங்க தவறிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அனுசரிச்சு போறத தவிர வேற வழியே கிடையாதுங்க. நிறைய பேர் உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களுக்கு படிச்சு படிச்சு சில நல்ல விஷயங்கள சொல்லியிருப்பாங்க. நாம என்ன பண்ணுவோம், அப்போதைக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படிங்கிறதுக்காக, அது மேல இருக்கிற ஆர்வத்தினால, அந்த ஈர்ப்புனால, அந்த விஷயம் வேணும் அப்படின்னு அடம் புடிச்சு அத வாங்கிடுவோம். அத அடைஞ்சிருவோம். அதுக்கப்புறம் வரக்கூடிய விளைவுகள் இருக்கு பார்த்தீங்களா? அத நீங்க சரி பண்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடும். யார்கிட்டயும் போய் நீங்க உதவின்னு நிக்க முடியாது. ஏன்னா இது நீங்க தேர்ந்தெடுத்தது. அதனால யார்கிட்டயும் போய் எதுவும் கேட்கவும் முடியாது. அதனால தான் சொல்றேன், ஒரு விஷயத்த தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னால ஒரு தடவைக்கு 1000 தடவை யோசிச்சு பாருங்க. அதை தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் பின்வாங்காதீங்க. அந்த சவால்களை சமாளிச்சு வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. யாருக்கிட்ட எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க கத்துக்காத வரைக்கும் உங்களை தவிர உங்க வாழ்க்கையில உங்களுக்கு வேற எந்த எதிரியும் கிடையாது, எந்த துரோகியும் கிடையாதுங்க. அது வரைக்கும் நான் அடிச்சு சொல்றேங்க. யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறத விட எப்படி நடந்துக்க கூடாது அப்படிங்கிற சில விஷயங்களை நாம கத்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாயே நம்மளுக்கு எமனா வந்து முடிஞ்சிருங்க. நம்மளோட வார்த்தையே நம்மளுக்கு சில பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டுரும். ஸோ புரிஞ்சுக்கோங்க. மனுஷன் ரொம்ப 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 சுயநலமான ஒரு கேரக்டருங்க. ஏன்னா ஒருத்தரை நேசிக்க ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கிட்ட இருக்கிற பிள்ளைகளை என்னைக்குமே பார்க்க மாட்டாங்க. அவங்கள வெறுக்க ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கிட்ட இருக்கிற நல்ல கேரக்டரை என்னைக்குமே பார்க்க மாட்டான். இதுதான் மனுஷனுடைய இயல்பான கேரக்டருங்க. அதே மாதிரி முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைச்சு என்னைக்குமே கவலைப்படாதீங்க. கலங்கி போய் மூளையில உட்கார்ந்துருக்காதீங்க. அவ்வளவுதான் என் வாழ்க்கையில இதோட எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு முற்றுப்புள்ளி வச்சுட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. முற்றுப்புள்ளிய கூட 3 முறை வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே தொடக்கமா மாறிடுங்க. அதனால எதுவுமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. உங்க வாழ்க்கையில வேகமா போயிட்டு இருக்கிற ஒரு வண்டி பள்ளத்துல விழுக போகுது அப்படின்னு தூரத்துல இருந்து பாக்குறப்ப உங்களுக்கு தெரியலாம். ஆனா நல்லா கிட்ட போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும், அது பள்ளமா இருக்காது. உங்க வாழ்க்கையில அது ஒரு வளைவா இருக்கும். ஸோ உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சுவாரஸ்யமான சில விஷயங்களை இந்த காலம், கடவுள், இயற்கை, நீங்க நம்புற எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க, அது கண்டிப்பா உங்களுக்காக ஒளிச்சு வச்சிருக்கு. ஸோ அதை எடுக்கிறதுக்காக, அதை அனுபவிக்கிறதுக்காக நீங்க கொஞ்ச நாள் பொறுத்து தான் ஆகணுமே தவிர, அவசரப்படுறதுனால இங்க ஒண்ணுமே ஆக போறது கிடையாதுங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, அவசரப்படுறதுனால நீங்க காயப்பட்டு தான் நிப்பீங்களே தவிர, அதனால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜென்மத்துக்கும் மறக்கவே கூடாத சில முகமும், முழிக்க கூடாதுன்னு நினைக்கிற சில சில மனுஷங்களுடைய அந்த முகமும் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கண்டிப்பா இருக்கத்தாங்க செய்யும். யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு கேரக்டரை என் வாழ்க்கையில நான் இதுக்கு மேல மறக்கவே கூடாது, எனக்கு அந்த அளவுக்கு நல்லது பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் நினைப்போம். இன்னும் சில பேர் இருப்பாங்க, இவனெல்லாம் என் வாழ்க்கையில இதுக்கு மேல நான் பார்க்கவே கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய சில கேரக்டர்ஸ் நம்மளோட வாழ்க்கையில இருக்கத்தான் செய்வாங்க. எது எப்படியோங்க, யார் உங்களோட வாழ்க்கையில வந்தாலும் சரி, வராட்டி போனாலும் சரி, இது உங்களோட வாழ்க்கை. இங்க நடக்கிற எல்லாத்துக்குமே நீங்க தான் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க தான் பொறுப்பு எடுத்துக்கணுமே தவிர, யாரும் உங்களுக்காக வந்து வாழவும் மாட்டாங்க. உங்க கவலை கண்ணீரை வாங்கிக்கிறதுக்கு யாரும் வந்து நிக்க மாட்டாங்க. ஏன்னா இங்க அவங்களுக்கும் 1000 பிரச்சனைகள் இருக்கு. ஸோ மறைக்க முடியல, அவங்கள ஏத்துக்க முடியல, இவங்கள நினைக்க முடியல அப்படின்னு நினைச்சிட்டு உட்கார்ந்துருந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையை மாத்துறதுக்கு ஒருத்தராலும் முடியாதுங்க. ஸோ இங்க எல்லாரோட வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யுது. உங்க வாழ்க்கையில மட்டும்தான் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்லாம் நினைக்காதீங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவுல சொல்லியிருக்கேங்க. ஒரு காட்டுக்குள்ள ஒரு மனுஷன் தன்னுடைய கவலைகளை எல்லாத்தையும் மூட்டையா கட்டி தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். அங்க கடவுள் வராரு. கடவுள் வந்த உடனே ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு கேட்கிறாரு, உனக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு. உடனே எனக்கு ஏகப்பட்ட கவலைகள் இருக்கு, அதையெல்லாம் தான் நான் மூட்டையா சுமந்துட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு. உடனே சரிப்பா, உன்னோட மூட்டையா கட்டிட்டல, அந்த கவலையை தூக்கி நீ கீழே போடு. உன்னை சுத்தி நிறைய மனுஷங்க கவலையோட இருக்கிறவங்க எல்லாருமே இருக்காங்க. ஸோ நீ கீழே போட்டுட்டு அடுத்த நிமிஷம் வேற ஏதாவது ஒரு மூட்டைய நீ எடுத்தே ஆகணும், இதுதான் உன்னோட ரூல்ஸ் அப்படின்னு அவங்கிட்ட கடவுள் சொல்றாரு. அதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருக்குமே ஒரே கண்டிஷன் தான், நீங்க கீழே போடுற மூட்டைய நீங்க போட்டுட்டீங்கன்னா வேற ஏதோ ஒரு மூட்டைய நீங்க எடுத்துதான் ஆகணும் அப்படின்னு எல்லாருடைய கவலைகளையும் அவங்க மூட்டையா கட்டி வச்சுட்டு இருக்காங்க. கடவுள் 5 செகண்ட் தான் உங்களுக்கு டைம், நீங்க கீழே போட்டு உடனே வேற ஒருத்தவங்களத எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு.
எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அவங்களோட கவலைகளை மூட்டையா கட்டி அவர் சொன்ன அடுத்த செகண்டே வச்சுட்டாங்க. வச்சுட்டு என்ன பண்ணாங்கன்னா மறுபடியும் எடுக்கும்போது எல்லாருமே அவங்களுடைய மூட்டையவே எடுத்து தோள் மேல வச்சுக்கிட்டாங்களாம். என்னடா அப்படின்னு நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தா இங்க ஒவ்வொருத்தருடைய கவலையினுடைய அந்த சைஸ் இருக்கு பாத்தீங்களா, மூட்டையுடைய அளவை விட அடுத்தவனுடைய மூட்டையுடைய அளவு வந்து பெருசா இருந்துச்சாம். ஸோ நமக்கு நம்மளுடைய கஷ்டத்தை பார்க்கும்போது பெருசா கவலையா தெரியலாம். ஆனா அடுத்தவனோட கஷ்டத்தை பார்த்தாதான் அதுக்கு நாம எவ்வளவோ பரவாயில்ல கடவுளே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நாம பாசிட்டிவா வாழ்ந்துட்டு போய்கிட்டே இருக்கணுங்க. இதுதான் வாழ்க்கை. ஸோ இந்த வீடியோ பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.